வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு அக்டோபர் 16ஆம் தேதி, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16ஆம் தேதி உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. த வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தினம்தான். ஆனால் எத்தனை பேர் அதை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. உலக உணவு தினம் அது என்ன சொல்லுது? எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் போதுமான உணவு அதுதான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக உணவு தினத்தினுடைய குறிக்கோள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உணவு சரியான விகிதத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு நாளை குறிப்பிட்டு உலக உணவு தினமாக நம்முடைய நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த கருத்தை கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்து பார்க்கலாமா? எல்லோருக்கும் உணவு கிடைக்கிறது, ஆனால் எல்லோரும் வீணாக்கக்கூடிய உணவு எவ்வளவு இருக்கிறது? எல்லோரும் வீணாக்கக்கூடிய உணவு எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடையாரில் பெசன் நகர் போகிற வழியில் ஒரு கபோர்ட் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சாங்க. ஒரு பெண் ஆரம்பித்தாங்க. என்னென்னா, வீட்டில் மீதி ஆகிற உணவுகள் அல்லது இந்த விழாக்களில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது மீதி ஆகிற உணவுகள்லாம் பேக் பண்ணி அந்த கபோர்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதை யாருக்கு பசிக்குதோ, யார் சாப்பிடணும்னு தோணுதோ அதை எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரியான சில முன்னெடுப்புகள் உண்மையிலே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இந்த உணவு விரயம், உணவு வீணாகுதலை நாம் ஏன் தவிர்க்க முடியாமல் தள்ளாடி போகிறோம் என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. உணவு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் உழைக்கிறார்கள். உழைப்பவர்கள் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்று தான் நம்மெல்லாம் உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற உணவு எல்லோருக்கும் கிடைக்கிறதா? கொஞ்சம் யோசிப்போம். எவ்வளோ வீணாக்குறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. சாப்பிட எல்லோரும் ஆர்வமாக அதை பார்க்கும் பொழுது கிடைக்காதவர்களுடைய ஏக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உணவு வீணாகிறது. தினந்தோறும் குப்பை லாரிகளிலும் குப்பை வண்டிகளிலும் கொட்டப்படுகிற உணவுகள். நான் ஏற்கனவே சொன்னது போல குப்பை அள்ளுறவங்களுக்கே கூட சங்கடமாக இருக்கும். அவ்வளவு உணவுகளை கொண்டு போய் கொட்டுறோம். கல்யாண பந்திகளில் இல்லை எந்த விசேஷம் ஃபங்க்ஷன்னாலும் அங்கே வீணாக்கப்படுகிற உணவுகள். எவ்வளவு உணவுகளை நாம் வீணாக்குகிறோம், எவ்வளவு உணவுப் பொருட்களை வீணாக்குகிறோம். அதற்கு பின்னால் ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது. பயிராக்குவதிலிருந்து பந்தியில் போடுவது வரை பெரிய உழைப்பு இருக்கிறது. எனவே உணவை வீணாக்காமல், இந்த நாளெல்லாம் கொண்டாடுறது பெருசு இல்லை, இந்த நாளெல்லாம் அர்த்தத்தோடு கொண்டாடணும். உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி. இன்றையிலிருந்து இன்னொரு 9 மாதம் கழித்து ஒரு உணவு தினத்தை நாம் கொண்டாடும் பொழுது அந்த நாளில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். நான் உணவை வீணாக்க மாட்டேன். இது சிறு பிள்ளையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். பள்ளிக்கூடத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாதி உணவை குப்பை தொட்டியில் போடுற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு உணவை வீணாக்க மாட்டேன், முடிந்தவரை உணவை உண்பேன் அல்லது பகிர்ந்து உண்பேன். இந்த 2 விஷயங்களை பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுத்த முயற்சி செய்வோம். அப்பொழுது உண்மையிலேயே நாம் கொண்டாடுகிற உணவு தினம், உலக உணவு தினம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டு உணவு தினத்திற்கும் ஒரு குறிக்கோள் வைத்து கொண்டாடுவோம். அது எத்தனை குறிக்கோள் அப்படின்றத நாம் அறிந்து கொண்டு அதை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுவோம். இந்த ஆண்டுக்கான உணவு தினத்திற்கு என்ன குறிக்கோள், கடந்த ஆண்டு எதற்காக உணவு தினம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் 2 விஷயங்களை அந்த அமைப்பு, உலக அமைப்பு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒன்று தண்ணீர், இன்னொன்று உணவு விரயமாகுவது. தண்ணீர் வாழ்க்கைக்கு தேவையானது தண்ணீர், உணவுக்கும் தேவையானது தண்ணீர். தண்ணீரை அனாவசியமாக பயன்படுத்தக்கூடாது. அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதேபோல் உணவையும் அதிகமாக வீணாக்கக்கூடாது. அளவோடு உண்டு வளமோடு வாழ்ந்து எல்லோரையும் வாழ்விப்போம். வாழ்க மகிழ்வுடன்.
இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருளை குறித்து சிந்திப்போம். புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையை பற்றி எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில் போன்ற நம்முடைய தக்கான பகுதிகளில் டெக்கான் ஏரியாவில் இந்த புளிச்சக்கீரை ரொம்ப நல்ல ஒரு உணவாக பயன்படுகிறது. காங்குரா கீரை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவாங்க. அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த கீரையை சாப்பிடும்பொழுது நல்லா பசியை தூண்டி நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய, நல்ல செரிமானத்தை தரக்கூடிய சக்தியை அந்த கீரையை நமக்கு கொடுக்கறது. அது டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதுலேயே இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்து தான் அதை சமைப்பாங்க. அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு. அதனால் புளிச்சக்கீரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு உணவில் சேர்த்து கொண்டு நம்முடைய உடலை புத்துணர்வாக பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.